ஹாய் டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பிலேருந்து டிஎன் செட்டுக்கு ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு செட் எக்ஸாம்ஸ் வந்து மார்ச் மாதம் 6, 7, 8, 9 இந்த டேட்டில் வந்து நடந்துச்சு. தற்போது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அதுக்கான ஃபார்மேட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கின் அடிப்படையில் மாநில தகுதி தேர்வில் டிஎன் செட்டு 2024 மகளிருக்கான இடஒதுக்கீடு, அதுக்கடுத்து தமிழ் வழியில் பயின்றோருக்கான இடஒதுக்கீடு, அதுக்கான அரசாணை இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் டிஎன் செட்டு 2024க்கு விண்ணப்பித்து தேர்வு எழுதியுள்ள விண்ணப்பதாரர்களில் பிஎஸ்டிஎம் முன்னுரிமை கோரும் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள், சரிங்களா, நீங்கள் தமிழ் வழியில் படித்ததுக்கான சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு முதல் முதுகலை பட்டம் வரைக்கும், சரிங்களா, நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th, அதுக்கடுத்து டிகிரி, பிஜி வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். அதுக்கான ஃபார்மேட்டு வெப்சைட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இதுக்கான டேட்டு பார்த்தீங்கன்னா 23/7/2025லேருந்து 7/8/2025 பிற்பகல் 5 மணி வரை விண்ணப்பத்தை வந்து என்ன பண்ணிக்கலாம், பதிவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மேற்குறிப்பிட்ட தேதிக்குள் தமிழ்வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் பதிவேற்றம் செய்யாத விண்ணப்பதாரர்கள் தமிழ் வழியில் பயின்றதற்கான முன்னுரிமை கோர இயலாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான பேஜ், தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 2024 பிஎஸ்டிஎம் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த பேஜில் தான் போயிட்டு நெட் இல்லை. ஸோ இந்த பேஜில் தான் போயிட்டு நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் தமிழ் மீடியத்துக்கான ஃபார்மேட்டு. அவங்களே வெப்சைட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லிங்க் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இந்த பிடிஎஃப் வந்து என்ன பண்ணிடுங்க, டவுன்லோட் பண்ணிங்க. அது பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரிங்களா. இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிங்க. அதே போல் மூடப்பட்ட கல்லூரிகளில் தமிழ் வழி பயின்றதற்கான சான்றிதழ், அதுக்கான படிவமும் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இதோட பிடிஎஃப், சரிங்களா, வெப்சைட்லேயே இருக்குது. வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் நியூஸில் போனீங்கன்னா ஃபார்மேட் 1 and 2ன்னு இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான லிங்க்கும் வெப்சைட்டில் இருக்குது. அப்ளை ஆன்லைனில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போனீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கான இது வந்துடும். ஏன்னா நமக்கு டிஆர்பிக்குமே பிஜி டிஆர்பிக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழேயே தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அந்த பிஎஸ்டிஎம் அப்ளிகேஷனுக்கும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய லாகின் பாஸ்வேர்டு போட்டு நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.